எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். லாக்கூல் மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். மட்டு முதலாளி எல்லாரும் வந்துட்டோம். ஓகே, ரெக்கார்டிங்னா அப்படிதான் பிரதர் வரணும். சரி, நான் ஐபிஎல் ஒண்ணுமே டீம் பண்ணல பிரதர். காலையில ராப் தூங்கி அப்லாம் எந்திரிச்சு அப்படி அதான் அதான் உட்காந்துருக்கேன். அதுதான் பிரதர். இப்போ வந்து ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் ராப் அப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போன வாட்டி வந்து ஃபைனல் ஆடின டீம் இந்த வாட்டி வந்து அன்பார்ச்சுனேட்லி குவாலிஃபை ஆகாம போயிட்டாங்க. பட் குவாலிஃபை ஆகாம போனாலும் டுவர்ட்ஸ் எண்டு அந்த லாஸ்ட் 3 கேம்ஸ்லாம் ஒரு மொமெண்டம் காமிச்சாங்க. இந்த டீம் இன்னும் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன கேப்ஸ் இருந்துச்சு மட்டும் சொல்ல ஆரம்பி. வில் டேக் இட் ஃப்ரம் தேர். காலத்தண்டலே பண்ண வைக்கிறீங்க. ஓகே, கிளாசன் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா கிளாசன் வந்து அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா விளையாடல. நிறைய 35 பட் ஆக்சுவலா நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா இது இருக்கும் சீசன்ல இது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கோர் அவர் ஓவரால் ஸ்கோர் பார்த்தோம். பட் என்ன ஒரு செஞ்சுரி ஒரு 50 ப்ளஸ் அவங்க பண்றது வந்து இந்த எல்எஸ்டியை பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் வந்து 1 டவுன் இறக்கி விட்டாங்க. முன்னாடி வந்து போன சீசன்லாம் வந்து ஒரு நம்பர் 5 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாரு. ஸோ என்னதான் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா விளையாடல, நிறைய 30s ஒரு 50 ஒரு 100 நினைக்கிறேன். போன சீசன் எல்லாமே 4-5 50 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதான் இந்த மாதிரி அவங்க 1 டவுன் இறக்கி விட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா கோயிங் ஃபார்வர்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 டவுன்றதுல இந்த நம்பர் 6 ஓவர்ஸ் முடிஞ்சா அவர் தான் அப்படின்னு உள்ள வரணும் அந்த மாதிரி பண்றாங்க. ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அந்த 300 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் சீசன் முடியும் போது கொஞ்சம் ஓகே நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு லுக் செட்டில்டாக இருந்தாங்க. கடைசியாக நிறைய மேட்சஸும் ஜெயிச்சாங்க. ஐ திங்க் தேர் மோர் தென் செட்டில் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். இன்னும் கொஞ்சம் அந்த ஷமி அனுப்பிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு இந்தியன் பவுலிங் மட்டும் ஒன்று. இப்போ வெற்றி இல்ல ஆரம்பிக்கிறப்ப சென்னை கூட பக்கத்து பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தாங்க. திடீர்னு திருந்தி பெஞ்சு படிச்சு முன்னாடி போயிட்டாங்க. அது இருந்தாலும் அவங்க ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோன்னா எவனா தான் அடிப்பேன், எவனா தான் வெட்டுவேன், எவனா தான் வெட்டுவேன்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் அடிப்பேன் இருந்தாங்க. லாஸ்ட் அவங்க ஜெயிச்சதுக்கு மேட்ச் காரணம் ஐ திங்க் சேஞ்ச் ஆட்டிடியூட். அபிஷேக் சர்மா வேல்யூட் விக்கெட் மோர். அதே மாதிரி கிளாசன் பொறுமையா ஆடினாங்க. ஸோ மெயினா அவங்க ஸ்ட்ரென்த் வந்து பவுலிங்னால விட பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த். பட் 300 அடிக்கணும்னு அவசியம் இல்லை. தே ஸ்டார்டட் பிளேயிங் டு த மெரிட் ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ அதான் அவங்களோட கீ. அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணாங்கன்னா இட் வில் பி a குட் சீசன் நெக்ஸ்ட் இயர் ஃபார் them. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த எனி டீம் டு பி சக்சஸ்ஃபுல் நம்ம எல்லாரும் பல தடவை பேசியிருக்கோம். டாப் 4 ஹேஸ் டு டூ த பல்க் ஆஃப் த ஸ்கோரிங். ஆனால் இப்போ எண்ட் ஆஃப் த சீசன் நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது கூட இப்போ மட்டும் சொன்ன மாதிரி கிளாசன் ஒரு 487 ரன்ஸ் தேத்திட்டாரு கடைசியில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தனால. அது ஏன் அப்படின்னா அபிஷேக் சர்மா 14 மேட்சஸ் 439 ரன்ஸ். ஓகே, மினிமம் இப்போ இங்கே ஒரு ஐபிஎல் ஓப்பனர்னா மினிமம் ஒரு சீசன் ஃபுல்லாக ஆடினீங்கன்னா ட்ராப் பண்ணாமல் மினிமம் 400 ரன்னாவது அடிக்கணும். ஓகே, தட் இஸ் ஃபைன். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 193 வந்திருக்கு, ஸ்டில் ஃபைன். பட் அவர் கூட வந்த டிராவிஸ் ஹெட்டும் சரி, 1 டவுன் வந்த இஷான் கிஷானும் சரி, 2 பேரும் 230 ரன் 230 ரன் அடிச்சிருக்காங்க. நீங்க 240 அடிச்ச நரேனுக்கே வந்து ஃபெயிலியர் சீசன் இந்த பேட்னு சொன்னீங்கன்னா இந்த 2 பேரும் தான் வந்து பிகெஸ்ட் லெட் டவுன். இஷான் கிஷானும் சரி. அதாவது அவங்க வந்து போன வருஷம் வந்து 1051 ரன் அடிச்சிருக்காங்க 16 இன்னிங்ஸ்ல. இந்த வருஷம் 813 ரன்ஸ் 13 இன்னிங்ஸ்ல, 2 பேரும் கலெக்டிவா சேர்த்து அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட். ஸோ அந்த கேப் இருக்கு. அது போக இந்த டாப் 1 நம்பர் 1 பிளேயரும் நம்பர் 3 ஓப்பனர் 1 டவுன் 2 பேருமே வந்து ஃபம்பிள் பண்ணனால தான் அந்த பல்க் ஆஃப் த ஸ்கோரிங் பண்றதுக்காக அவங்க கிளாஸ் மாதிரி ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா நம்பர் 4 முதல்ல நிதிஷ் ரெட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவரும் வந்து மானுமெண்டல் ஃபெயிலியர் இந்த ஐபிஎல்ல பேட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்து அவங்க வந்து அனிகேட் வர்மாலாம் அப் பண்ணிட்டு ட்ரை பண்ணாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் டாப் 4 நீட்ஸ் டு த பல்க் ஆஃப் த ஸ்கோரிங். அந்த பல்க் ஆஃப் த ஸ்கோரிங் வரல அப்படிங்கிறப்ப தான் தே ஹேட் டு சென்ட் கிளாசன், விச் இஸ் ரைட் கால். இப்போ இவங்க கிளாஸ்னே அனுப்பிட்டு உங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டும் கிளிக் ஆச்சுன்னா அதுவும் வந்து இட் பி வெரி டேஞ்சரஸ் அண்ட் டெட்லி. இப்போ ஹெட் அபிஷேக் சர்மா, கிளாசன் அண்ட் இஷான் கிஷான் வாட் எவர் இந்த டாப் 4ல 3 பேருக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னாலே தேர் சீசன் வில் பி அப் அண்ட் ரன்னிங். இதுல 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆகும்போது 3 பேருக்கு ஃபெயிலியர் ஆச்சு ஆக்சுவலா நம்பர் 4ஐயும் சேர்த்தோம்னா. ஸோ ரெட்டி, இஷான் கிஷான், அபிஷேக் 3 பேருக்கு ஃபெயிலியர் ஆகும்போது அபிஷேக் அப்பப்போ அடிப்பாரு ஹெட். அப்படி ஆகும்போது தான் வந்து தேவர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். என்ன மட்டும் டிராவிஸ் ஹெட் மெயினாக வந்து எல்லாமே கம்மியாச்சு. 350 ரன்ஸ் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து 550 ப்ளஸ் 190 to 200 ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே 155 160 சம்திங் இருக்கு. அது ஸ்ட்ரைக் ரேட் சாரி ஒரு நிமிஷம், சாரி. அவர் 350, இஷான் கிஷான் 370, அவர் 350. நான் முதல்ல சொன்னது வந்து கிளாஸ் இறக்கி விடும்போது அவங்க அடிச்ச ஸ்கோர்ஸ் அந்த மாதிரி.
இஷான் கிஷானுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அப்புறம் கடைசியா ஒரு 40 ஒரு 50 அவ்வளோதான். நடுவு ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 10 மேட்ச் ஒண்ணுமே பண்ணல. வெரி இன்கன்சிஸ்டண்டா விளாண்டாரு. அதனாலதான் ஏற்கனவே மும்பையில் இது வந்து இவ்வளோ கேவலமான சீசன் விளையாடியும் மும்பைக்கு போன வருஷம் இதோட கேவலமான சீசன் விளையாடிருக்காரு. அதனாலதான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாகுல் இல்ல இப்ப இவ்வளவு பண்ணாங்களே, நடுவுல மால்தீவ்ஸ் ட்ரிப் போனாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு அவன் கவலை. பட் பிரதர், ஆனா மால்டீவ்ஸ் போயிட்டு வந்து 4 மேட்ச்ல 3 ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிஃபோர் மால்டீவ்ஸ், ஆஃப்டர் மால்டீவ்ஸ். புத்துணர்ச்சியோட வந்து ஜெயிச்சுட்டாங்க ப்ரோ. இதெல்லாம் டீம் ரிப்போர்ட்ல போகும் பிரதர். அவங்க ரிப்போர்ட் ம். பண்ணிருப்பாங்க இதெல்லாம். ஆஃப்டர் மால்டீவ்ஸ் டீம் ரீஜுவனேட்டட் அண்ட் ரிலாக்ஸ்ட் அண்ட் ஒன் 4 games 3 games இப்போ out of 4 games அப்படின்னு. பொட்டன்ஷியலி ஃபார் சச் மோர் ட்ரிப்ஸ் இன் த ஃபியூச்சர் அப்படின்னு. இதை சரி, பார்த்து இப்ப வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபுல் சீசன் ஆடி இருந்தா இம்பாக்ட் இருந்திருக்குமா? அவருக்கு ஜிடிக்கு போயிட்டாருல. ஃபர்ஸ்ட் இங்க இருந்தாரு, போன வாட்டி சான்ஸ் கொடுக்கல. பட் இந்த வாட்டி தான் அவர் ஜிடிக்கு போயிட்டாரு. இப்ப இதுல நீங்க தான் சொல்றீங்களா? மெயின் கல்பிரிட் இல்ல. வந்து அதுதான் நிதிஷ் கேக்குறேன். ரெட்டி. ம். நம்பர் 1 நிதிஷ் ரெட்டி மெயின் கல்பிரிட். ஏன்னா வந்து 180 ரன் ஷாமி அவர் அடிச்சாருன்னு பிரச்சனை இல்லை. அதான் அதுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இதோட ரேப் பண்ணுவோம். ம். இதுல வந்து அவர் அடிச்ச 182 கூட பிரச்சனை இல்லை. அதுல வந்து 118 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு அவரு. அப்போ வந்து அதுல எவ்வளவு க்ரூஷியல் மொமெண்ட்ஸ் வந்து அவங்க லூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து நம்பர்ஸால குவான்டிஃபை பண்ண முடியாது அதை. பட் தென் தே லாஸ்ட் அவுட் ஆன் a lot of crucial moments because of that. மேபி லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப ரீபில்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து இவங்க ஹெட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் பவர் பிளே ப்ரெஷர் பண்ணிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரீபில்ட் பண்ண வேண்டியது இருந்ததுனால அவருக்கு அந்த அந்த இது வரலையோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ரீபில்ட் பண்ணி அதுதான் அக்ரெசிவ் விளையாடுறது. ரெட்டி ஸ்டில் குட் பிளேயர், இந்தியாவுக்கு ஆடிட்டு இருக்காரு, எக்ஸலன்ட் டேலண்ட். பட் தென் அவருக்கு மட்டும் சொல்ற மாதிரி அவங்க நத்திங் டு லூஸ். எல்லாரும் நல்ல ஒரு பேஸ் பில்ட் பண்ணி கொடுத்தாங்க, போய் அடி அப்படின்னா சூப்பரா அடிச்சாரு போன சீசன். பட் இந்த சீசன் அவர் வரும்போது எல்லாமே ப்ரெஷர்ல தான் அவரும் வந்தாரு. ரீபில்டும் பண்ணும், ரன் ரேட்டிங் கீப் அப் பண்ணும் அப்படிங்கிறப்ப ஐ திங்க் ஹி குட் நாட் லிவ் அப் டு இட். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கம்மியா தானே இருக்கு. இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்க ஸ்பின்னர்ஸ். நம்ம எல்லாரும் சாஹர் ஆடுவாங்க நினைச்சோம். அப்புறம் முடியல, அன்சாரி இறக்குனாங்க. அவரால விக்கெட் எடுக்க முடியல. பட் கடைசியில வந்து 2 மேட்ச் ஹர்ஷ் தூபே இறக்கி விட்டு 2 விக்கெட் டக்குன்னு 2 மேட்ச் நல்லா தூக்குனாரு. ஸோ தில் கன்டினியூ ஹர்ஷ் தூபே நினைக்கிறேன். ஸோ அது ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா. ஏன்னா பேசர்ஸ் நிறைய இடத்துல அவங்களால விக்கெட்ஸ் எடுக்க முடியல. பதிலுக்கு இவங்க ஹர்ஷ் தூபே மாதிரி விக்கெட் எடுக்கிற பவுலரா இருந்தா ஐ திங்க் தே ஹேவ் அ ஸ்ட்ராங்கர் டீம் நெக்ஸ்ட் இயர். விக்கெட் டேக்கிங் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஹர்ஷ் தூபே வெற்றி நீங்க சொன்னது இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன். ஹர்ஷ் தூபே வந்து 3 matches 5 wickets, எக்கானமி ஆஃப் 9.8. இவர் வந்து ரீஷான் அன்சாரி வந்து அதே தான், 10 matches 6 wicket 9.8 தான் எக்கானமி. ஸோ வெரி சிமிலர் எக்கானமில தான் 2 பேரும் போட்டிருக்காங்க. அவர் 3 matches 5 wickets, இவர் 10 matches 6 wickets. ஸோ நீ சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் தான் வெற்றி. அதுவும் இல்லாம அன்சாரி வந்து அஷ்து போய் கன்சிடர் ஹிம்செல்ஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஆமா, அதுக்காக இப்ப இதுல கூட ஆடுறாரு, இந்தியா ஏ டீம்ல ஆடுறாரு இல்லையா? ராகுல் சாகர் இந்த டோர்னமெண்ட்ல ராகுல் சாகர் ஒரே மேட்ச் விளையாடி இருக்காரு, ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு, 9 ரன் கொடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் தேர் லுக்கிங் பியாண்ட் ராகுல் சாகர் அப்படின்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணா திருப்பி போவாங்க, யார் வேணாலும் போகலாம். பஞ்சாப் வாங்கி சாயலுக்கு ஒரு பேக்கப்பா வைக்கலாம், இல்ல எல்எஸ்ஜி பிஷ்னாய ரிலீஸ் பண்ணாங்கன்னா அங்கேயும் போகலாம். வேற என்ன நினைக்கிறாங்க மட்டும், வேற யார் போவாங்க? சான்ஸ் கிடைக்கும். 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாடுறாங்க அவங்க. அது யாராச்சும் இந்தியன் ஸ்பின்னர் எடுத்தாங்கன்னா வேற ஆப்ஷன் பார்ப்பாங்க. சரி, பேட் கமிங்ஸ் பவுலிங் வந்து ஜஸ்டிஃபைபிளா இந்த சீசனு? வந்து போன சீசனோட பெட்டர் எக்கானமி, அதே விக்கெட்டு, பெட்டர் ஆவரேஜ் எடுத்திருக்காரு. அவர் வந்து போன சீசனும் பெருசாலாம் நல்லாலாம் போடல. அவர் கேப்டன்சி நல்லா பண்ணாதான் அவங்க டீம் நல்லா விளையாடுச்சு. அவர் ஒன்றும் பெரிய T20 போடுறது கிடையாது. ஆனா இன்னும் முக்கியமான ஸ்டேஜஸ்ல வந்து போட்டு விக்கெட் எடுத்தார் போன தடவை. இந்த தடவை வந்து அந்த ஸ்டேஜஸ் போற அளவுக்கு இவங்க ரன் அடிக்கல, இல்ல ராகுல் 14 மேட்ச் 16 விக்கெட் எடுத்திருக்காரு, எக்கானமி 9. ஃபேர் இனஃப். இதுல என்னன்னா நீ கேட்ட மாதிரி அவர் பிரச்சனை இல்ல, கூட அந்த ஷமி அவர் தான் அன்பார்ச்சுனேட்லி அவர் பஞ்சாயத்துக்கு வர்றேன். இப்ப 9 மேட்ச் 6 விக்கெட், எக்கானமி 11.5. 11.23. செகண்ட் போவா ராயபுரமா? அதே டெய்லர் அதே வாடகை. அதுவும் வந்து மத்த பவுலர்ல டெத்ல போட்டு எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்துருப்பாங்க, அதனால கொஞ்சம் எக்கானமி அதிகமா இருக்கும். இவர் டெத்லயும் போடல, லிட்டரலி 12 ஓவர்ல வந்து சரி நீ வெளியே போ. ஒரு மேட்ச் டெத்லயே போட்டாரு. நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் குரூப்ல சிரிச்சுக்கிட்டே.
அதான் ஒரு மேட்ச் போட்டாரு, பட் மற்றபடி சொல்றேன் எல்லாமே எல்லா மேட்சும் வந்து 3 பவர் பிளே மட்டும் போட்டுட்டு 4வது ஒரு போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இம்பாக்ட் செட் பண்ணி அவர் அவுட் பண்ணிட்டு அவர் டாப் ஸ்கோரர்யா. ம். அது ம். ஆர்ச்சருக்கு அடுத்து அவர் தான் டாப் ஸ்கோரர். மட்ட எல்லாரும் இது பண்றாங்க, ஹர்ட் பண்றாங்க. ஆர்ச்சர் ஷமி எல்லாம் இது பண்ணி சரி விடுங்க. நல்லா சரி தான் இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்கு. சிமர்ஜித் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். நல்லா பிச்சா அடிச்சு போட்டாரு, நல்ல ஸ்விங்கும் ஆச்சு நியூ பால்ல. அதுக்கப்புறம் சிமர்ஜித் காணாம போயிட்டாரு. இன்னும் சரிடா, ஒரு மேட்ச் பேட் கேம் இருக்கு, 2 இல்ல பேட் இல்ல கேம் இல்ல இல்ல அலௌடு தான். ஏன் அவங்க அது கொடுக்கல தொடர்ந்து? நான் அதுக்கு சொல்லல. அவர் வந்து பயங்கர ஃபிட்னஸ் வைஸ் பயங்கர இன்ஜுரி போன ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து விளையாடுனா 3வது மேட்ச் அவர் உட்காரணும். அந்த மாதிரி ஃபிட்னஸ் வைஸ் ஒரு இல்ல, நீ ம். இன்ஜுரி, லாங் ஸ்டாண்டிங் நீ இன்ஜுரி. ஸோ அதனால அவரால் அவர் ஐபிஎல்லுக்கு வரைக்கும் விளையாடவே இல்லை. ஒரு 3-4 மாசம் விளையாடாம டேரக்டா வந்து விளையாடலான்னு பார்த்தாரு. அதான் 2 மேட்ச் விளையாடின அப்புறம் அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் திரும்ப, அவ்வளோதான். இதெல்லாம் ம். ஃபுல்லி ஃபிட். ஓகே. ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு ஆவரேஜ் சீசன் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, அதான் பார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு, அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே. 16 விக்கெட் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாரு. பட் தேர் ஸ்டாண்ட் அவுட் பவுலர் திஸ் சீசன். மிட் சீசன் ஆட ஆரம்பிச்சாலும் ஜெயதேவ் உனத்கட் 7 மேட்ச் 11 விக்கெட், எக்கானமி 7.3. ஸோ அது ஈஸிலி அதிசயம் ஆக்சுவலா. என்னடா ஜெய்தேவ் உனத்கட் ஒரு அதிசயம் அவங்களுக்கு. ஆமா இல்ல நல்லா அவரு நல்லா போட்டாரு ஆக்சுவலா. இல்ல அவர் நல்லா தான் போடுவாரு, யூஸ்வலா ரன்னை வாரி வாரி கொடுப்பாரு. இந்த வாட்டி வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டாரு. he was their பெஸ்ட் பவுலர் நம்பர் வைஸ் பார்த்தோம்னா. ஜேடி உனத்கட். ஜேடி உனத்கட். ஓகே. அடுத்த நம்பர் வைஸ் அவங்களுக்கு வந்து ஈசான் மலிங்கா 7 மேட்ச் 13 விக்கெட் 8.9 எக்கானமி. அவர் நல்லா போட்டாரு ஆக்சுவலா. இல்ல அதான் ஷமிக்கு they have got cover. ஷமி பொறுத்த வரைக்கும் they have got covers for ஷமி. அவங்க உனக்கு போயிருவாங்க. ஸோ ஷமி ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பேக்கப் பவுலர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா, ஹஸ்துபி வச்சு விளையாண்டாங்க, அவங்க பேட்டிங் மென்டாலிட்டி கொஞ்சம் மாத்திட்டாங்கன்னா ஐ திங்க் தேர் செட். ஆமா ட்ரீ. ஆனா யுனத்கட் வந்து இந்த சீசன் போட்ட மாதிரி அடுத்த சீசன் போடுவாருன்னு அவரையே நம்ம கேட்டாலும் அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. ஐக்கிய நம்பிக்கை தானே. அது மட்டும் தான் அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் மேபி அவங்க பேட்டிங் ஆர்டர்லாம் எதுவும் பேட்டிங் ஆர்டர்ல பேட்டிங் அந்த பர்சன் எல்லாம் பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் சீசன் இவங்களே தான். இதே அபிஷேக் சர்மா, ஹெட், கிளாசன், தே ஹாவ் தேர் இது இல்லையா, ரெட்டி, இஷான் கிஷன், அனிகேட் வர்மா. அனதர் ஃபைண்ட் ஆஃப் த சீசன். வந்து ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸை எஃபர்ட்லெஸ்ஸா பெரிய டிஸ்டன்ஸ் அடிக்கிற ஒரு இந்தியன் பேட்டரை அவங்க அன்அர்த் பண்ணியிருக்காங்க. சமாத் வந்து அந்த ரோலை பண்ணல சரியா அப்படின்னு தான் அந்த ரோலுக்கு அவங்க இவரை கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் ஹி ஹாஸ் ஜஸ்டிஃபைட் தட். he has performed well. என்ன நினைக்கிறேன் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறார். பட் மோர் ஸ்பின் ஹிட்டர் தென் பேஸ் ஹிட்டர். பட் பேசும் அடிக்கிறாரு, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் இருந்தாலும். பட் அபினவ் மனோகரும் இவங்க அவ்வளோ இது கொடுத்து எடுத்தாங்க. அவர் வந்து 100 ஸ்ட்ரைக் ரேட்ல எழுதிருக்காரு 8 மேட்ச்ல. ஸோ அதான் அதோட வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் தே ஹாவ் டு லுக் ஃபார் another இந்தியன் பேட்ஸ்மேன். பட் சச்சின் பேபி விளையாடுறதுனாலும் கூட அவங்க ஒரு மேட்ச் தானே கொடுத்தாங்க. சச்சின் பேபி கூட யூஸ் பண்ணலாம். இத்தனை வருஷமா ஐபிஎல் எடுக்கிறாங்க, இத்தனை வருஷமும் பார்த்துருக்காங்கல்ல. அதாவது பேக்கப்பா வேணா கடைசியில் யாரும் இல்லைன்னா வேணா எடுப்பாங்க. அவரை வந்து ஃபர்ஸ்ட் லைனா இது பண்ணி போக மாட்டாங்க. வேற யாராச்சும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நிறைய தான் வந்து லீக்ஸ் இருக்குல்ல, 2020 லீக்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணி யாராச்சும் ஒரு 2 பேர் சைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் தே ஹேவ் டு கோ ஃபார் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் தேவை மட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு லோவர் ஆர்டர் ஹிட்டரு பிளஸ் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். இது மட்டும் பண்ணிட்டா ஃபாரினர்ஸ் வந்து அதே தான். கமின்ஸ், கிளாசன், ஹெட், இன்னொருத்தர் யாரா மெண்டிஸ் இல்லாட்டி மலிங்கா அதேதான் வச்சு ஓட்ட போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் அவங்க ஹை பிரைஸ் கொடுப்பாங்க. இப்படி நம்ம நினைக்கும் போதுதான் ஹை பிரைஸ்ட் ஃபாரினர் ஒருத்தர் வாங்குவாங்க. தேவையே இல்லாம இன்னொரு ஃபாரின் ஓப்பனர் வாங்குவாங்க ஒரு 8 கோடிக்கு. தெரியல வெற்றி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இன்னொரு இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர் பிளஸ் ஒரு இந்தியன் சீமர். பட் அவங்க வந்து கண்டிப்பா காசு அதிக வேல்யூ உள்ள ஒரு பெரிய ஃபாரினர் வாங்குவாங்க அப்படின்றது என்னோட ஹன்ச். லாக்குல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னதான் கடைசியில நீங்க எப்படியும் நல்லா செலவு பண்ணி ஒரு இம்பாக்ட் எடுப்பாங்க. ஐ திங்க் கேம்ரூன் கிரீனுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 20+ போவாங்களா? அவன் போவானதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போகணும்னா இஷான் கிஷனை கழட்டி விடணும். கழட்டி விட்டுருவாங்க. கழட்டி இதுதான் சாக்குன்னு கழட்டி விட்டுருவாங்க. அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் லாகுல். ஆனா அப்படி பண்ணா சென்னை எடுத்துருவாங்களா?
அவங்களுக்கு ஆக்சுவலா அது தனியா நம்ம பேசுவோம். இன்னைக்கு வேற அது நம்ம தனியா பேசுவோம். பட் இஷான் கிஷான் விடுவாங்களா? அன்லைக்லி. இன்னொரு சீசன் மேபி பேட் சீசனா இருந்தா வேணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மட்டும் நீ என்ன நினைக்கிற? சங்கிஷான் ரிலீஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஒரு ஒன் டவுன்ல கொஞ்சம் அக்ரெஸ் ரெண்டு மேட்ச் விளாண்டாரு. அது எல்லா மேட்சும் விளாடுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 300 மைண்ட் செட்ல இருந்து வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் they will do well. அது கிட்டத்தட்ட வந்தனால தான் அவங்களும் பண்ணாங்க சரியா. ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் we've seen enough. நான் அப்படியே ரன் த்ரூ பண்றேன். ரிலீஸ் ஆர் ரிட்டைன் கேம் டக்கு டக்குன்னு நீங்க சொல்லுங்க, விளையாடி முடிச்சிடலாம். ம் கிளாசன் ஆப்வியஸ்லி ரிட்டைன். Retain. இஷான் கிஷான் சொல்லுங்க ரிட்டைன். Retain. செல் ரிலீஸ்ன்னு சொல்லணும். செல் அப்படின்னு ரிலீஸ் சொல்லுங்க. ஷேர் நிறைய ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி ரிலீஸ் ஓகே. அபிஷேக் சர்மா ஆப்வியஸ்லி ரிட்டைன் எல்லாம். ரீடைன் Retain. ஆனா இது இந்த அது பேர் என்ன, இப்ப ரெண்டு பேர் இருக்கோம். டேலி ஆச்சுன்னா அந்த மீனை ஒழிச்சு விளையாடுறது. மீன் ஒழிச்சு வச்சு விளையாடுறதா? ஏதாவது ஒழிச்சு வச்சு விளையாடுவோம். ஓகே. இந்த வாட்டி வேணா லாக்குல் சொல்றது தான் ஃபைனல் வச்சுக்கோம் ஒரு சேஞ்சுக்கு. நான் சொல்றதாண்டா நடக்குது. ஏய் உடனே வந்துருவாருப்பா இவரு. சரி மெண்டிஸ் ரிட்டைன். Retain. ஏய் ரெண்டு கையில எல்லாம் போடுறாரா? அதனால செல்லு. இல்ல நீ சொன்ன மாதிரி அவங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் வேணும்ல. வேற யாராச்சும் ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா ஆப்ஷன். எனக்கு 8 ஃபாரின் பிளேயர்ஸ் ரிட்டீன் மட்டும் போக முடியாது. ஜாம்பாவை அவர் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போதி. ஸோ ஜாம்பாவையும் வச்சுப்பாங்க, விஷயம் மலிங்காவும் வச்சுப்பாங்க. யாராச்சும் ரிட்டீன் பண்ணால் தான் வெளியே போய் இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதுக்காகனாச்சும் விட்டுட்டு எடுப்பாங்க. இவர் என்ன கம்மி மேட்சஸை விட்டா ஐயோ திரும்ப எடுக்க முடியாதுங்கிறத இருக்கான்னு ரொம்ப கம்மியாக கூட எடுப்பான். சரி ரிலீஸ்ன்ட்டாங்க. 2 ரிலீஸ் 2 ரிட்டைன். அப்போ ரிலீஸ் தான். அனிகேட் வர்மா ரிட்டைன் தானே? Retain. ரீடைன் ஓகே. பேட் கமின்ஸ் ரிட்டைன். Retain. நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லுங்க ரிட்டைன். ரீடைன் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே. அதர்வா தைடே ரிட்டைன். Retain. பேக்கப் ஃபார் அபிஷேக் சர்மா ஸோ ரிட்டைன். ரீடைன் ஓகே. அபினவ் மனோகர் ரிலீஸ். Release. ரிலீஸ். முதல்ல இந்த கேள்வி கேட்கறதே தப்பு. ஹர்ஷல் பட்டேல் ரிட்டைன். Retain. ஓகே. ரியான் முல்டர் இதுதான் ரிலீஸ் போகும் நான் நினைக்கிறேன். இதுவாக தானே வந்தாரு, ரீப்ளேஸ் பண்றதானே வந்தாரு. ஸோ அதனால அது முதலே ஃபார் இல்ல 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 அதான்டா. பட் சாம்பாக் பதில் தான் அந்த 8 ஸ்லாட்டா ரொம்ப சாம்பாக் பதிலா கிடையாது. ம் அந்த இங்கிலாந்து பிளேயர் வெற்றி யார் இன்ஜூர் ஆன பிளேயர்? பிரைடன் காசா. பிரைடன் கார்ஸ். So, அதனால ரிலீஸ் தான். ஐ திங்க் பிரைடன் Release. காஸ் அவங்க ரிட்டைன் பண்ணிட்டு இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அது கூட பண்ணலாம். பட் முல்லர் will be released bottom line. இந்த முல்டர் ரிலீஸ் ஷூர். சிமர்ஜித் சிங் ரிட்டைன். ரீடைன் ராகுல் சாஹர் ரிலீஸ். Release. ட்ரேட் ஸ்லாஷ் ரிலீஸ். ஹர்ஷ் துபே ரிட்டைன். Retain. ஈஷான் மலிங்கா ரிட்டைன். ரீடைன் சச்சின் பேபி. ரிலீஸ். ஜெயதேவ் உனத்கர் ரிட்டைன். Retain. இப்ப இருக்க இதுபடி ரீடைன் தான் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த இது வருஷம் சொதப்பிடுவாரு அவரு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெகா ஆக்ஷன் இயருக்கு முன்னாடி பண்ணணும் யாரா இருந்தாலும். அவர் ஒத்துப்பாரா? ஸ்கேம் ஃபார் ஒன்லி. அவர் ஒத்துக்குவாருடா. அதாவது 11-12 போவாங்க. அவர் ஒத்துக்குவார். அவர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் இந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி ஜாம்பா உனக்கு 30 lakhs Retain. நினைக்கிறேன்ல. உனக்கிட்ட வந்து 30 lakhs தான் எடுத்துருக்கு பேஸ் பிரைஸ். அவர் ஒத்துக்கலாம நான் போறேன் அப்படின்னாரு. ஒத்துக்குவாருடா. எல்லாம் ஜாம்பா பேசி ரிட்டைன். Retain. ரீடைன் ஜீஷான் அன்சாரி ரிட்டைன். ரீடைன் ஓகே. ஸோ இதான் எஸ்ஆர்ஹெச் பார்த்து முடிச்சிட்டோம். டீமோடைய ஸ்டேட் ஆஃப் இது என்னென்ன கேப்ஸ் இருக்குன்னு பேசிட்டோம். ஸோ பாய்ஸ் நீங்களும் உங்கள் ஃபைனல் வேர்ட்ஸ் சொல்லிட்டீங்கன்னா we can sign off. எஸ்ஆர்சி டாம் தூம்னு ஆரம்பிச்சாங்க. அப்படியே போன வருஷம் ஃபார்ம் கன்டினியூ பண்ணணும் எதிர்பார்த்தோம், கன்டினியூ பண்ணல. பட் எண்ட் ஆஃப் த சீசன் அவங்க ஃபார்ம் என்ன தேவைன்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கு, அது ஃபில் பண்ணா தே பி பேக் டு தி வின்னிங் வேஸ்ன்னு எதிர்பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி
அவங்க எப்படி ரீட்டைன் பண்றாங்க, யார் வாங்குறாங்க பொறுத்து தான் இருக்கு. வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஃபார் த டீம்ஸ். பை.